ஒன் ஹொசாட் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2025க்கான ஒரு பில்டப்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடலாம் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீமை பத்தி பார்த்துட்டு வரோம். அண்ட் அந்த ஒவ்வொரு டீமோட ஸ்குவாடை பத்தி அந்த ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கு இந்த சீசன்ல அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த இதுல குஜராத் டைட்டன்ஸ் உடைய ஃபேன் பாரதி இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் பாரதி. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ பாரதி, ஆக்சுவலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு சீசன் குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான சீசனா இருந்துச்சு. வின்னர்ஸ் ஒன்று, ரன்னர்ஸ் ஒன்று அப்படின்ட்டு. ஸோ போன சீசன் அஃப்கோர்ஸ் நியூ கேப்டன், டீம்ல சில சேஞ்சஸ் அப்படி இப்படின்ட்டு இருந்தாலும் ஆஹ் எதிர்பார்த்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பிளேயர்ஸ்டாக இருக்கலாம், இல்லை கேப்டனாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த டைம் அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த வருஷம்? கண்டிப்பா அந்த வாட்டி அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. போன 3 சீசனாவே அந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இஷ்யூ இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னாரல் சீசன்ல வந்து மேத்யூ வேட வச்சு அதை பேலன்ஸ் பண்ண பார்த்தாங்க. ஆக்சுவலி அது ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கடுத்த நெக்ஸ்ட் சீசன் வந்து நமக்கு தெரியும் விதிமான் சாகா வச்சு பிளேஸ் பண்ணப்பட்டாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஆக்சுவலி இந்த வாட்டி அந்த அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க. Yeah. அப்புறம் பவுலிங் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பின்னர் ஹெவியா போயிருக்காங்க. ஆக்சுவலி போன வருஷம் ரஷீத் கானோட ஃபார்ம் ரொம்பவே டிப்பா இருந்துச்சு. அதை ம். காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இந்த வாட்டி வாஷிங்டன்ஸ்ன்ற கொஞ்சம் பவர் பிளேல யூஸ் பண்றதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி கொஞ்சம் அந்த இஷ்யூவெல்லாம் அட்ரஸ் பண்ணிருக்காங்க ஆப்ஷன்ல. ஓகே, ரைட், குட். ஆக்சுவலா உங்களோட ஓப்பனர்ஸ் வந்து போன டைம் ரித்மான் சாஹா இருக்கட்டும், இல்ல சுப்மன் கில்லா இருக்கட்டும், குறிப்பா என்ன ரித்மான் சாஹா அண்ட் சாய் சுதர்ஷன் இந்த மாதிரி நல்ல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து போன டைம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ரித்மான் சாஹா எடுத்தோம் அப்படின்னா, சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், சுப்மன் கில்லா இருக்கட்டும், ரெண்டு பேரும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் உங்களோட ஓப்பனிங் ரோல் எப்படி இருக்குது ஆக்சுவலா, டீம் ஓவராலா பார்க்கும்போது? ஸ்ட்ரெயிட்டாவே பட்லர் தான் ஓப்பனிங் வரப்போறாங்க நமக்கு தெரியும். Yeah. இது உண்மையிலே அகமதாபாத் பிச்சில் வந்து இது ம். கொஞ்சம் டேஞ்சர் தான் மற்ற டீமுக்கெல்லாம். பவர் ஓகே. பிளே வரைக்கும் ரெண்டு பேருமே நின்ட்டாங்கன்னா ஆக்சுவலி ம். பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ம். ஓகே. அண்ட் ஆக்சுவலி போன இன்னொரு வருஷம் சாய் சுதர்ஷன். சொல்லுங்க. சொல்லுங்க. போன வருஷம் சாய் சுதர்ஷன் வித்திமான் சாஹா ரெண்டு பேரையும் வச்சு ஒரு மேட்ச் வித்திமான் சாஹா ஓப்பன் பண்ணியிருந்தாரு. அப்புறம் சாய் சுதர்ஷன் வந்திருந்தால ரோலே டிஃபெண்டா இல்லாம இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த வருஷம் கொஞ்சம் செட்டிலா போலாம் டாப் த்ரீ. ஆக்சுவலி சுமன் கில், பட்லர், அப்புறம் சாய் சுதர்ஷன். ஓகே, ரைட். அண்ட் அந்த உங்களோட பேட்டிங் ஆர் லெட்ஸ் இப்போ ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளென் பிலிப்ஸ் டீம்ல எடுத்திருக்கிறீங்க. கிளென் பிலிப்ஸோட ரோல் இந்த டைம் என்ன எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? கன்சிடரிங் அவர் வந்து இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னும் போது, அவர் வந்து ஒரு பியூர் பேட்ஸ்மேன் எடுக்க போறீங்களா, இல்லை பார்ட் டைம் பவுலர் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா, இல்லைனா ஆல் இன் ஆல் ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் மாதிரி அவர் யூஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி அவர் வந்து பவுலிங் போடுவாருன்னா போட போறாரான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி அகமதாபாத்ல அவர் போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவர் வந்து பார்ட் டைம் ஸ்பின்னரை தான் யூஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, ரஷீத் கான் இருக்காரு. ம். ஆல்ரெடி அங்கே 8 ஓவர்ஸ் போக போகுது. அது போக நம்ம ஃபில்அப் பண்ணணும்னா ஒரு 2 ஓவர் வேணா வச்சு ஃபில்அப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி சென்னை, கொல்கட்டா அந்த மாதிரி பிச்சர்ஸ்ல வேணா அவர் ரொம்பவே ஹேண்டியா இருப்பாரு 4 ஓவர் போடுறதுக்கு. ம். ஓகே. அண்ட் ஒரு பிக் ஆக்சுவலி ஹிட்டர். பேட்டிங் சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க. ஆக்சுவலி போனாட்டி மில்லர் இருந்தாரு. அந்த ம். மில்லர் ரோல அவர் காம்படிஷன் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஓகே. ஏன்னா இந்தியாவில் அவர் இது வரைக்கும் ஐபிஎல் அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல ஆக்சுவலி. ம். ஆக்சுவலி நம்ம இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவர் பண்ற ஃபீல்டிங் வச்சு தான் நம்ம ஹைப் பண்ணிட்டு இருப்போமே தவிர பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. ம். அது ஒரு பெரிய இஷ்யூவா தான் இருக்க போகுது. அதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல ஆக்சுவலி. ஓகே. அண்ட் அந்த விஷயத்தை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பேட்டிங்ல வந்து உங்களுக்கு பிக் ஹிட்டர்ஸ் அப்படின்னா போன டைம் மில்லர் இருந்தார். போன டைம் இல்ல, அது ஃபர்ஸ்ட் ஃப்ரம் தி பிகினிங் இருந்துட்டு வர்ற ஒரு பிளேயர் தான் டேவிட் மில்லர். அவர் இல்ல அப்படின்ற போது அவரை யாரை வச்சு நிரப்பலன்ற மாதிரி பாக்குறீங்க உங்க டீம்ல? ஓகே, ரைட், அந்த ரோலை வந்து இவர் பூர்த்தி பண்ணுவார் அப்படின்ற மாதிரினா யாராச்சும் பாக்குறீங்களா உங்க டீம்ல, ஒரு கேம் சேஞ்சர் மாதிரியான ஒரு பிளேயரை? ஆக்சுவலி வெளில ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இல்ல. கிளென் பிலிப்ஸ் இருக்காரு, ருதர்ஃபோர்ட் இருக்காரு. ஆக்சுவலி கிளென் பிலிப்ஸ் தான் ஸ்ட்ரைட்டாவே 11ல வர போறாங்கும் போது ஆப்ஷன் இல்ல. கிளென் பிலிப்ஸ் வச்சு தான் போய் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல ஆக்சுவலி. ம். ஓகே. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க ரூதர்ஃபோர்ட் இருக்காரு அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் கிளென் பிலிப்ஸ் இப்போ லெட்ஸ் சே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்னா அப்போ எந்தெந்த பிளேயர்ஸ் நீங்க எடுத்துட்டு போற மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸ்டார்டிங் லெவன்ல ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னா? ஜாஸ் பட்லர் ஸ்ட்ரைட்டாவே இருப்பாரு. ம். ரஷீத் கான் ஸ்ட்ரைட்டாவே. எஸ். கிளென் பிலிப்ஸ் அப்புறம் ரபாடா இருப்பாரு கண்டிப்பா. ஓகே, ரைட். எதனால மேபி லைக் ரபாடாக்கு பதிலா ரூதர்ஃபோர்ட் வர்றது யூஸ்லெஸ் நினைக்கிறீங்களா? மேபி லைக் பவுலிங்ல கொஞ்சம் அட்டாக் வேணும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? இல்ல, ஆல்ரெடி பவுலிங்ல கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் இருக்கும்போது ஒரு ரபாடா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் கண்டிப்பா தேவைங்கிறதுனால ம். ரூதர்ஃபோர்ட் எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். கிளென் பிலிப்ஸை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ம். ஓகே. ஆக்சுவலா கிளென் பிலிப்ஸ் வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கன்னா, அவர் வந்து பவுலிங் ரொம்ப போட மாட்டார் அப்படின்னும் போது, ஓகே, அவர் பவுலிங் போடல அப்படின்னா அவர் ஒரு பியூர் பேட்ஸ்மேனா தான் எடுக்க போறீங்க அப்படின்னும் போது லைக் ஒய் நாட் கோ ஃபார் ரூதர்ஃபோர்டுன்ற மாதிரி நான் கேட்கிறேன்.
ரூதர்ஃபோர்டும் ஐபிஎல் அந்த அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம இன்னும் பார்த்தது இல்லை. அப்படிங்கும் போது கிளென் பிலிப்ஸ்க்கே போய்க்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 2 ஓவர் ஹேண்டியா இருக்கும். சென்னை, கொல்கத்தா இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல ரொம்ப ஹேண்டியாவே இருக்குங்கிறனால, பிளஸ் ஆல்வேஸ் ஃபீல்டிங்ல +5 அவர், +5 +10 கூட சொல்லலாம். அதனால அவங்க கிளென் பிலிப்ஸை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஓகே ரைட். அண்ட் அப்படியே கொஞ்சம் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர் இந்த 2 பேர் வந்து ஒரு பயங்கரமான இதாக இருக்க போறாங்க. ஏன்னா ஒரு ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே, பேட்டிங்லேயுமே நல்ல ஒரு ஹேண்டியான பேட்டர்ஸ் 2 பேருமே. அந்த வகையில் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் யாரை சூஸ் பண்ணுவீங்க, சாய் கிஷோரா வாஷிங்டன் சுந்தரா? ஆக்சுவலி 2 பேருமே விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சாய் கிஷோர் வந்து இம்பாக்ட் பிளேயரா கண்டிப்பா வருவாரு. வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா விளையாடுவாரு போது 3 ஸ்பின்னர் கண்டிப்பா போவாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க போது ஸ்ட்ரைட்டாவே 3 ஸ்பின்னர்ஸ் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் ஹேண்டியா இருப்பார். பேட் கடைசியில் பினிஷ் ஒரு 10 பால்ஸ் to 15 பால்ஸ் பிடிச்சி ஒரு 30 கான்ட்ரிபியூட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாவே வாஷிங்டன் சுந்தர் 11ல இருப்பாரு. சாய் கிஷோரும் போன சீசன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க போது சாய் கிஷோரும் இம்பாக்ட் பிளேயரா கண்டிப்பா வருவார். ஓகே. இல்ல இப்போ உங்களுக்கு நீங்க முன்னாடி சொன்னீங்க என்னன்னா உங்களுக்கு ரஷீத் கான் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, அது போக உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் இன்னொரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா நீங்க கிளென் பிலிப்ஸ்ல இருந்து எடுத்துக்காம எதனால சாய் கிஷோர்கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? ஆக்சுவலி கிளென் பிலிப்ஸ் நான் அகமதாபாத்ல பவுலராகவே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஓகே. சென்னை அந்த மாதிரி கண்டிஷன் போகும்போது மட்டும்தான் அவரை பவுலரா யூஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளென் பிலிப்ஸ் அவுட் அண்ட் அவுட் பேட்டரா மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் அகமதாபாத்ல. ஓகே. அதனால சாய் கிஷோர் கொஞ்சம் எக்கனாமிக்கலா இருப்பாங்கிறதுனால தான் அவரை ரஷீத் கான் காம்ப்ளிமெண்டா இருப்பாரு கொஞ்சம். ஓகே. அண்ட் அப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே ககிசோ ரபாடா இருக்காரு, முகமது சிராஜ் இருக்காரு, பிரஷித் கிருஷ்ணா இருக்காரு, அண்ட் இன்னொரு பிளேயர் வந்து ஜெரால்ட் கோட்ஸியா. கோட்ஸியா வந்து நீங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ கோட்ஸியாவோட ரோல் இல்லை என்னவா இருக்க போகுது? மேபி லைக் ரபாடாக்கு இன்ஜுரி ஆயிட்டா கோட்ஸியா உள்ள வருவாரு, இல்ல ரபாடாவால் விளையாட முடியாதுன்னா அவர் வருவார் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருக்க போகுது. அது கண்டிப்பா அப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரபாடா ஸ்ட்ரைட்டாவே எந்த லெவன்லயும் வந்துருவாங்க, அவருக்கு பேக்கப்பா தான் இருக்க போறாரு. ஏன்னா போன வாட்டி நம்ம மூவில பார்த்தோம், ஜெரால் கோட்ஸை விக்கெட் எடுத்தாலும் ரொம்ப ஆனா எக்கானமி எல்லாம் ரொம்ப அடி வாங்குச்சு அவருக்கு போது ஸ்ட்ரைட்டாவே ரபாடா தான் இருப்பாரு. ஆக்சுவலி அவரும் ஒரு மாதிரி ஹிட் டெக் பவுலர் போது ரபாடா வந்து ஸ்லோவர் ரவுண்ட்ஸ் போடுவாரு, வேரியேஷன்ஸ் நேரம் இருக்கனால கண்டிப்பா ரபாடா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். அண்ட் உங்களுடைய பெஸ்ட் 11, அதாவது இந்தந்த பிளேயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற பிளேயர்ஸ் யாரெல்லாம் உங்களோட ஸ்டார்டிங் 11 யாரெல்லாம் இருப்பாங்க? ஓகே, ஸ்ட்ரைட்டாவே சுமன் கில் ஆஸ் அ கேப்டன், ஓப்பனிங் வித் ஜோஸ் பட்லர் ஆஸ் அ விக்கெட் கீப்பர், அப்புறம் 3ல வந்து சாய் சுதர்சன், 4ல வந்து ஷாருக் கான், 5ல வந்து கிளென் பிலிப்ஸ், 6ல வந்து ராகுல் தெவாட்டியா, 7ல வந்து வாஷிங்டன் சுந்தர், 8ல வந்து ரஷீத் கான், 9ல வந்து சிராஜ், 10ல வந்து பிரசித் கிருஷ்ணா, அண்ட் 11ல வந்து நம்ம சாய் கிஷோர் விளையாடுறோம்னு நினைக்கிறேன். ஓகே ரைட் ரைட் குட். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ஆடுறது ஒரு பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா ஷாருக் கான் வந்து நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க டீம்ல இருப்பாரு அப்படின்ட்டு. ஸோ ஷாருக் கான் வந்து டொமஸ்டிக்ல ஒரு பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ற ஒரு பிளேயரா இருக்கிறாரு. பட் ஸ்டில் ஐபிஎல்ல இன்னும் அந்த ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு, அந்த ஒரு இம்பாக்ட கொடுத்துருக்காரா? பீட் பேட்டிங், பீட் பவுலிங், அந்த இம்பாக்ட கொடுத்துருக்காரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஷாருக் கான் வந்து நல்லா அப்படி ஆர்டரே நீங்க அனுப்புறீங்க, 2 டவுன் அனுப்புற மாதிரி நீங்க சொன்னீங்க ரைட்டா? ஸோ அப்படின்னும் போது இந்த பிலீஃப் இருக்க ரீசன் என்ன ஷாருக் கான் மேல? இல்ல போன சீசன் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் அவர் வந்து 4ல விளையாண்டாரு, இன்னும் 2ல விளையாண்டாரு. அந்த 2 மேட்சுமே அவர் வந்து ஒரு 50 ஒரு 35 அடிச்சிருந்தாரு. அவர் பினிஷரா பார்க்கும்போது மட்டும்தான் அவர் ஃபெயில் ஆகிற தவிர அவர் 4ல ஒரு அதிக பால்ஸ் எடுத்தும் போது இன்னிங்ஸை பில்ட் பண்ணிட்டு அவரால் நல்லா பினிஷ் பண்றாருங்கும் போது அவர் கண்டிப்பா 4ல விளையாடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். ஸோ உங்களோட இந்த டீம்ல இருக்கிற பிரச்சனையா நீங்க பாக்குறது எதுவும் இருக்கா? இந்த 11ல மேபி லைக் இந்த ஒரு பொசிஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி டெட் பவுலிங் கொஞ்சம் கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு டெட் பவுலிங்ல. ஏன்னா சிராஜ் நம்ம பார்த்திருக்கோம், ஆர்சிபில பார்த்திருக்கோம், ரபாடாவும் கொஞ்சம் பார்த்திருக்கும் போது டெட் பவுலிங் தான் கொஞ்சம் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பின்னர்ஸ் போனாட்டி ரஷீத் கான் போனாட்டி ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அவர் ஃபார்ம்ல 10 விக்கெட்ஸ் தான் போனாட்டி எடுத்திருந்தாருக்கும் போது இந்த வாட்டி வாஷிங்டன் இருக்கனால ஸ்பின் பவுலிங்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. டெட் பவுலிங் தான் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அதை ஆஷிஷ் நெஹ்ரா அப்புறம் விக்ரம் சோலங்கிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் சால்வ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட் ரைட். பவுலிங் ஆக்சுவலி போன 3 சீசன்ல பார்த்தா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சீமர் இருந்திருக்காங்க. இந்த வாட்டி அது இல்ல, அதனால வேரியேஷனே டோட்டலா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது இந்த வாட்டி. எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் ஒரே மாதிரி போடுற பவுலரா இருக்காங்க, ஒரு ஹிட் டெக் பவுலர்ஸா இருக்காங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு அப்போ பேட்டிங் சைடில் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஃப்ரம் த ஓப்பனராக இருக்கட்டும் இல்லை மிடில் ஆர்டராக இருக்கட்டும். மேபி லைக் அந்த ஃபினிஷர் மட்டும் நீங்கள் சொன்ன ஒரு குட்டி கன்சர்ன் இருக்கு, டேவிட் மில்லரை ரீப்ளேஸ் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு டவுட் தான் இருக்க தவிர மற்றபடி அப்கோர்ஸ் கிளென் பிலிப்ஸ் ஒரு நல்ல டீசென்டான ஃபினிஷர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆன் ஹிஸ் டே பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அண்ட் உங்களுடைய ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இந்த சீசனுக்கு என்ன? ஆக்சுவலி ஹோம் மேட்ச் 7 மேட்சஸ் விளையாடுறாங்க, 8 மேட்சஸ் ஜெயிச்சாலே கண்டிப்பா நம்ம பிளே ஆஃப் போயிடலாங்கும் போது அவங்க ஹோம் மேட்சஸ்ல ஒரு 6 மேட்சாவது ஜெயிக்க பார்க்கணும்.
அதுக்கான ம். பேட்டிங் வச்சிருக்காங்க போது பிளே ஆஃப் கண்டிப்பா போயிருவாங்க. ம். கப் அடிக்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா. ஓகே, கப் அடிக்கிற எக்ஸ்பெக்டேஷன் உங்களோட. ஓகே, சோ கப் அடிக்கிறதுல உங்களுக்கு எந்த டீம்ஸ்லாம் இப்போதைக்கு ஒரு த்ரெட்டா நீங்க பாக்குறீங்க மத்த டீம்ஸ்ல அப்படின்னு பார்த்தா? கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் ஒரு நல்ல டீமா இருக்காங்க இந்த வாட்டி ம். பார்க்கும்போது. ம். பஞ்சாபும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் தெரியுறாங்க 11 பார்க்கும்போது. ஆக்சுவலி அவங்க ஆக்ஷன்ல பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கலாய்ச்ச மாதிரி இருந்தோம். ஆனா ம். அவங்க 11 எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமா இருக்கு இப்போதைக்கு. ம். ஓகே. ஆஹ் டெல்லியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. ம். ஓகே. ஸோ இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு, அதாவது நீங்க சொன்ன நேம்ஸ் எல்லாமே என்னன்னா ரொம்ப ஒரு பாப்புலர் நேம்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே என்ன சொல்றது, எல்லாமே ரொம்ப ஒரு இதுக்கு நீங்க முன்னாடி எதிர்பார்க்குற சாம்பியன்ஸ் ஆகாத டீம்ஸ் நேமா இருக்குது. பஞ்சாப், டெல்லி, அப்கோர்ஸ் இந்த மாதிரியான டீம்ஸ் எடுத்திருக்கீங்க. எஸ்ஆர்எச் அப்கோர்ஸ் ஒரு கப் வின் பண்ணிருக்காங்க, 2 கப் வின் பண்ணிருக்காங்க. ஸோ மற்ற டீம்ஸ் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியலையா? மேபி லைக் மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும், இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸா இருக்கட்டும். எனக்கு மும்பை இந்தியன்ஸ் இன்னும் அவங்க அந்த ஈகோ இஷ்யூ விட்டுட்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஓகே. அவங்க அந்த அந்த இஷ்யூ மட்டும் சால்வ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல டீம். ஒரு ம். 5 இயர்ஸ்க்கு அவங்க ரொம்ப நல்ல டீமா இருப்பாங்க. இந்த அடுத்த மெகா ஆப்ஷன் வர வரைக்கும் அவங்க ரொம்ப நல்ல டீமா இருப்பாங்க. அது எப்படி ஒன்னா சேர்ந்து விளாடுறாங்கிற பொறுத்து தான் இருக்கு. சிஎஸ்கே ஆக்சுவலி அந்த பினிஷர் ப்ராப்ளம் இருக்கு. அந்த கேம் பினிஷ் பண்ற பிரச்சனை இருக்கு. அது மாதிரி அவங்க அவுட் அண்ட் அவுட் பாஸ் பாலர் இன்னும் யாருமே எடுத்த மாதிரி தெரியல ஆக்சுவலி. ஓகே. ஓகே, ரைட், கூல். தேங்க்யூ ஸோ மச் பாரதி. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி குஜராத் டைட்டன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.